சுகம் சித்தா யூடியூப் டிவி அண்ட் ஃபாலோவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீர்க்கட்டி, நார்க்கட்டி, மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இன்றைக்கி நிறையா பெண்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் கோளாறுகள், அதே போல் நீர்க்கட்டி, நார்க்கட்டி, இன்னும் நிறைய பெண்களுக்கு உடல் பருமன். மாதவிடாய் கோளாறுலேயே பார்த்திங்கன்னா மாதவிடாய் சரியாக வராமல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வர்றது, அல்லது வராமல் இருக்கிறது, அப்படியே வந்தாலும் சரியாக வராமல் இருக்கிறது. இதுபோல் பல்வேறு வகையான பிரச்சனைகள் அவதிப்படுறாங்க. இன்னும் சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வெப்பத்தின் காரணமாக கர்ப்பப்பை சுவர்களில் புண்கள் ஏற்பட்டு பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளும் காணப்படுகிறது. இதுபோல் பல்வேறு வகையான பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி போக்குறதுக்கு ஒரு எளிமையான ஒரு மருத்துவ முறையை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது நீர்க்கட்டி வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கர்ப்பப்பையில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அல்லது வாத பித்த சிலேத்துமங்கள் அதிகரிக்கும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி உண்டாகிறது. அப்படி நீர்க்கட்டி உண்டாகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்டம் ஓவுலேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் விடுபடாமல் அவர்களுக்கு கருமுட்டை வளராமல், கருமுட்டை வெடிக்காமல், அந்த கர்ப்பப்பையில் பார்த்திங்கன்னா வெப்பத்தின் காரணமாக அவர்களுக்கு நீர்க்கட்டி உண்டாகிறது. அப்போ அந்த வெப்பத்தையும் போக்கணும், நீர்க்கட்டியும் சரி செய்யணும். அப்போ அதுக்கு பெரியோர்கள் ஒரு எளிமையான மருத்துவ முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இதை நிறைய பெண்கள் ஃபாலோ பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நிறைய பெண்களும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முறை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை வேப்பிலை, அதே போல் கருப்பு பழம் தாக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை, இதுபோக சிறிதளவு துளசி, இந்த 3 மூலிகை தான் இதுக்கு தேவையான மூலிகைகள். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மலைவேம்பு சாறு அரைத்து சாறாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை கல்கமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இது கூட பார்த்திங்கன்னா அதே அளவு சம அளவுக்கு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, இது அந்த கருப்பு பழம் காய்க்கக்கூடிய அந்த மணத்தக்காளி கீரையை சேர்த்து எடுக்கும் பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும். அப்போது அது ஒரு கைப்பிடி அளவுக்கு, இது ஒரு கைப்பிடி அளவுக்கு, மலை வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவு, சிறிது அளவு பார்த்திங்கன்னா துளசி இலை சேர்த்துக்கணும். இது எல்லாமே சேர்த்து அரைத்து மாதவிடாய் கண்ட முதல் 3 நாட்களும் காலை மாலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். இதை பார்த்திங்கன்னா மாதவிடாயான பெண்கள் அதாவது அரைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் பெரியவங்க பெண்கள் இருப்பாங்க, அல்லது பாட்டி இருப்பாங்க, வயசில் பெரியவங்களை வச்சு அரைக்கணும். அம்மியில் வச்சு அரைச்சோம்னா நல்லா வேலை செய்யுது. மிக்சியில் வச்சு அரைச்சோம்னா அந்தளவுக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அம்மியில் நன்கு அரைத்து ஒரு சின்ன உருண்டை மாதிரி நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை பிடிச்சி நீங்கள் மோரில் கலக்கி சாப்பிட்லாம், இல்லை அப்படியே விழுங்கி சிறிது வெந்நீர் குடிக்கலாம், குடிச்சிக்கலாம். இது எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தி வரும்பொழுது பெண்களுக்கு நல்லா கருமுட்டை நல்லா வளரும், ஹார்மோன் இயக்கங்கள் சீராகும், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனைகள் சரியாகும். மாதவிடாய் ஒழுங்காக வராமல் இருக்கக்கூடிய பெண்கள் இதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு 7 நாள் தொடர்ந்து எடுக்கணும், மீண்டும் ஒரு 15 நாள் விட்டுறணும், மீண்டும் ஒரு 7 நாள் தொடர்ந்து எடுக்கணும். இவ்வாறு தொடர்ந்து எடுத்து வந்தாங்கன்னா மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுனாலும் சரியாகும். அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா சரியாக மாதவிடாய் இருந்தோம், கருமுட்டை நல்லா வளர்ந்துருந்தோம், குழந்தை இல்லாத பெண்கள் பார்த்திங்கன்னா, அதாவது மாதவிடாயான முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் குளித்துட்டு அந்த உடம்பு உஷ்ணம் எல்லாம் கரைச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் இதை அரைச்சி பருகி வரணும். அப்படி பருகி வரும்பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் அமையும். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் வலி அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பை சிறுத்து அந்த சூதக வாயுவானது வெளியேற இருந்துச்சுன்னா அவர்களுக்கு கர்ப்பப்பையில் வாயு வலி அதிகமாகிடும். அந்த வலியை போக்குறதுக்கும் இது பெரிதும் உதவி செய்யும். அப்போ கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து வியாதிகளுக்கும் இந்த மருந்தானது நன்கு வேலை செய்யும். நம்முடைய முன்னோர்கள் நிறையா பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீங்களும் பயன்படுத்தி பார்த்து உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுபோல் பல நல்ல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும். நம்ம சேனலில் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.